வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 24/4/2026 இரவு 7:22 வரைக்கும் வளர்ப்பிறை அஷ்டமி தேதியும் அதற்கு பிறகு நவமி தேதியும் காணப்படுது. இரவு 8:15 வரைக்கும் பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு ஆயிலை நட்சத்திரமும் காணப்படுது. இன்றைய நாள் முழுவதும் சூலநாம யோகம் காணப்படுது. காலையில் 8:02 வரைக்கும் பத்திரை கரணமும், இரவு 7:23 வரைக்கும் பவக்கரணமும், அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் மரண யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 12:30 1:30 வரைக்கும், மாலையில் 4:47 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:36 12:09 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 3:14 4:46 வரைக்கும் எமகண்டமும், காலையில் 7:31 9:04 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி, வளர்ப்பிறை அஷ்டமி தேதி. நான் எப்பவுமே சொல்லுவேன், அஷ்டமி தேதினாலே சொர்ண வைரவன் லட்சுமி கடாட்சம் பொருந்திய நாள். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, நவமி தசமியை உதக்கணும், அதுக்கு மேலே அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டாங்க. அஷ்டமி அப்படிங்கிறது 8வது நாளே அங்கே சனி பகவானாலே கெட்டவர். ஏன்னா அது பொது அசுபருக்குள்ள சனி பகவான் வரார், அது வேற விஷயம். ஆனால் அவரை உண்மையான இயல்புக்கு என்னன்னா கர்மத்தை கொடுக்கக்கூடியவர், கர்மாக்கான பலனை கொடுக்கக்கூடியவர் தான் அவர். நீங்கள் என்ன கர்மா செய்திருக்கீங்களோ, உங்கள் முன்னோர்கள் என்ன கர்மாவால் உங்களை பெற்றிருக்காங்களோ, அவங்க சேர்த்து வச்சு கொடுத்த கர்மமான சஞ்சித கர்மாவோட பிறந்திருக்கீங்க. அந்த கர்மாவினுடைய இயல்பு தான் அந்த அஷ்டமி தேதியில் சனீஸ்வர பகவான் கொடுக்குறது. ஆனால் அஷ்டமி தேதிங்கிறது யோகம் தரக்கூடிய அஷ்டமி தேதியும் பவக்கரணமும் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்துட்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் வளர்ப்பிறை பத்திரை கரணம் இருக்குது. தேய்ப்பிறை பத்திரை கரணம்னா அசுபக்கரணம். ஆனால் வளர்ப்பிறை பத்திரை கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த வளர்ப்பிறை பத்திரை கரணம் பத்திரைன்றால கேதுனாலே ஞானம். அப்படின்னா என்னென்ன, வேதம், சாஸ்திரம், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோதிடம், இதெல்லாம் கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுக்கிறது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராயணங்கள் பண்ணுறது சிறப்பு. அதே மாதிரி ஆராய்ச்சிகளை தொடர்றது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா பழைய கட்டிடங்கள், அந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சிகள் சிறப்பு. தெய்வ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சிறப்பு. இப்படி பல விஷயத்துக்கு காலை பொழுது. அதுக்கு பிறகு பவக்கரணம்னாலே அது எல்லாத்தையும் அடித்து பொழிச்சு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கரணம். அப்போ சேர்ந்துருக்கு சிறப்பு. எது வேணாலும் செஞ்சுட்டு போங்க, சிறப்பை கொடுக்கும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கும்போது நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பட்ட அறிவு, எப்படி பலன் பார்ப்பதுங்கிற ஒரு அறிவு. ஏன் அப்படின்னா தெளிவான முறையில் நீங்கள் பலனை பார்த்தா மட்டும்தான் அது தெளிவாக உங்களுக்கு வழி நடத்தும், அந்த பாதை சரியாக காட்டும். இது ஒரு வழிகாட்டி. ஒரு காட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு கடலுக்கு நடுவுலையோ ஒரு விமானத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது கூட அங்கே திசையை அறிந்து கொள்வதற்கு பலவிதமான வழிகாட்டிகள் இருக்கும். திசை அறிவு கருவிகள் இருக்கும். அதன் மூலியமாக வழிகாட்டு. இது மாதிரி தான்
காடு என்ன உங்களோட வாழ்க்கையில் என்ன போகுதுன்னே தெரியாமல் இருக்கும்போது இது ஒரு வழிகாட்டல், தினம்தோறும் ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டல் உங்களுக்கு சரியான முறையில் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அதுதான் முக்கியம். என்னத்தை செய்தால் உங்களுக்கு இந்த வழிகாட்டு கிடைக்கும். பலனை சரியாக கேட்கணும். பலனை சரியாக கேட்பதுன்னா எப்படி? நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ராசியை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நட்சத்திரம் அந்த ராசி எப்படி உருவாகுதுன்னா, சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தின் மேலே இருக்கும்போது அவர் அந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது ஜென்ம நட்சத்திரமாகவும் அந்த ராசி ஜென்ம ராசியாக மாறுது. இந்த சந்திர பகவான்னா யாருன்னா உடல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறப்பு அம்சங்களை கொண்டவர். இவர் தான் தாய் கிரகம்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு தெரியும், கரு உருவாகிறது தாயில் தான் உருவாக முடியும். அந்த கரு உருவாகிறது முட்டை, அந்த கருக்கான முட்டை உருவாகுது தாய். அதுக்கு பிறகு உடல் எல்லாமே அந்த தாய் தான் கொடுக்குறார். அதுதான் உடல் மனக்காரம். ஆனால் உயிர் எங்கேருந்து வருது? தந்தை. தந்தை யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் தான் உற்பத்திக்காரகன், ஆத்மாக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்கு அவருக்கு. உற்பத்திக்கெல்லாம் அவர் தான் மூல காரணமே அந்த சூரிய பகவான். அப்போ சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு வர்றது தான் லக்னம். இன்னைக்கு சித்திரை மாதம் நடக்குது, அவர் மேசராசியில் இருப்பார். மேசராசி, அவர் சூரிய உதயத்தின் போது மேசராசியில் இருப்பார். அடுத்த 2 மணித்தியாலத்தில் இந்த உலகம் சுழல ஆரம்பித்தோன்னா சூரியன் நிழல் என்ன பண்ணும், அந்த ஒளி ரிஷபராசியில் பட ஆரம்பிக்கும். அப்போ ரிஷப லக்னமாக மாறும். இப்படி சராசரியாக சொல்லும்போது, இதற்கு வேறு கணிப்பிற்கு நாளிகை கணக்கு இருக்குது, இது ஒரு மணித்தியால கணக்கில் நம்ம சராசரியாக சொல்லும்போது ஒவ்வொரு 2 மணித்தியாலத்துக்கும் ஒரு முறை சூரியன் அவருடைய, அதாவது பூமி சுழலுது, சூரிய ஒளி பட்டுக்கிட்டு இருக்கு, அவர் நேராக பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது என்ன பண்ணுது, இந்த பூமி மேசராசி, ரிஷபராசி, அப்படியே இங்கிட்டு திரும்பும்போது மிதுனம், மிதுனம், அப்புறம் கடகம், சிம்மம், அப்போ லக்னங்கள் மாறிக்கிட்டு. அப்போ அது அடிப்படையாக வர்றது. அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, லக்ன பலனை கேட்க ஆரம்பிங்க. உங்களோட மகாதிசை புத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகாதிசை புத்தி அதனுடைய நாதன் கர்மநட்சத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பாருங்கள். இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அந்த பலன் துல்லியமாக வழிவரும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களோட முயற்சியின் மூலியமாக சில விஷயங்களை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாளைக்கு இது நீண்ட நாளாக ஒரு விஷயம் ஒரு சவு மாதிரி இழுக்க 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 சவு இழுப்படுற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்து என்னடா இது முடியுதுலன்னு நினச்சிங்கன்னா முடிகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதனால ஒரு பெருமூச்சை விடுவீங்க. அந்த உங்களோட முயற்சிக்கு தான் வெற்றி. சும்மா இருந்துட்டு நான் இதை நடக்குமானா அதுக்கெல்லாம் இல்லை, உங்கள் முயற்சிக்கான வெற்றி. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னா வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பி தங்கைகள் வெளிநாட்டு போக முயற்சி பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பி தங்கைகள் மூலியமாக நீங்கள் வெளிநாட்டு போனால் வாய்ப்பு இருக்குது. உங்களோட பயணங்கள் மூலியமாக வெற்றிகள் கிடைக்குமா வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு திறன் அல்லது பேச்சு வார்த்தைகள், அந்த பேச்சின் மூலியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாளாக ஒரு அனுமதி பெறுவதற்கோ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒருத்தத்தில் தங்கி நிற்கிதுன்னா அது அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும், அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்து உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க, சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க, உங்களுடைய ஆசைகளை கொண்டு போய் அவங்க மேலே திணிக்காதீங்க, பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க, தேவையற்ற வார்த்தைகள். அடுத்து இன்னொரு விஷயம், கையில் இருக்க பணத்தையோ இருப்பையோ கொண்டு போயிட்டு ஏதோ எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகளில் சில தடைகள் வரும். என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, நான் அதை போயிட்டு அதை ஒரு பொருளை வாங்கி விற்க போகிறேன், இந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தில் சிக்கல் இருக்கும். அது மாதிரி வருமான விஷயங்கள், நபர் மூலியமாக குடும்ப உறுப்பினர் மூலமாக எதிர்பார்க்குற விஷயங்களில் சிக்கல் வரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிக்கல்களை தவிர்த்து கொள்றதுக்கு உங்கள்
யோகத்துக்கு புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா பரவாயில்ல. தேவையற்ற முடிவுகளை எடுக்க போகாதீங்க. அவசரப்பட்டு ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறனால உங்களுடைய கர்மஸ்தானம் பாதிக்கப்படும். அது பாதிக்கப்படுறதுனால சில முடிவுகளை நீங்கள் எடுத்து உங்களுக்கே நீங்கள் ஒரு கர்மாக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டி வரும். அது மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்காங்க. நிதானமாகவும் பொறுமையாக யோசிங்க, எல்லாமே உங்களுக்கு கைக்கொள்ளும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அங்கே போகிறாங்க, நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க போகிறாங்க, அவங்க மூலிமா ஏதோ நடக்கணும். கல்வி, முக்கியமாக கல்விக்காக வேண்டி வெளிநாடு போய் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய தந்தை அங்கே இருக்கிறாரு. இவங்க விஷயத்துலலாம் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு, சில குழந்தைகளுக்கு தன்னை படிப்பில் முன்னிலை வதிக்கணும்னு இருக்கணும், சில விஷயங்களை நம்ம தேர்ச்சி பெறணும் இருக்கும், சிலவங்களுக்கு எந்த நேரம் படிக்க முடியாது, நாங்கள் விளையாட்டையும் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு. இதே மாணவர்களுக்கு, இதே மாணவ பருவத்திலிருந்து பருவம் அடையும் போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரியுமே அவங்க எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கும். ஒரு வயதான காலத்தில் ஒரு நிம்மதி, தூக்கம், அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கு எதிர்பாராமல் பூர்த்தி அடைக்கிற வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லப்படுற கணவன் மனைவி, அடுத்தது 2வது குழந்தை, இவங்க 3 பேருமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த துறையில், எதிர்பார்த்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்பு படிக்க விரும்புகிறவங்க வாய்ப்பு இருக்குது. படிப்புக்கேற்ற தொழில் கிடைக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொழில் அமையும். நோய் நொடிகளில் இருந்தால் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோயிலிருந்து ஒரு வைத்திய சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக எடுக்கலாம். எடுக்கிற முடிவு உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் திடீர்னு ஏதாவது சிக்கல்களை மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களில், குழந்தைகள் விஷயம்லாம் கவனமாக இருக்கணும். அந்த சிக்கல்களை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. களவு போகிறது,
மற்றது தொலைத்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மிக மிக கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கடந்து போங்க, பேசி பேசி பெருசாக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், இப்படி வெளி ஜனங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடனில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். அதே மாதிரி நோய் நொடிகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இல்லை சரியான ஒரு சிகிச்சையை தேடிக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எதிர்கள் தொல்லையிலேருந்து கூட வெளியே வரலாம். அதுவும் உங்கள் முயற்சியால். முயற்சியை சரியாக எடுத்து வைங்க. இன்றைக்கி அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் அப்படின்னு பார்க்கும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து, இதை வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாக பிரிவினை பண்ணுறது, அதெல்லாம் கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எந்த இப்போ உங்கள் கூட உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் விஷயத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா அது உங்கள் குடும்பமாக இருக்குங்க. அப்போ அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள்லாம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அதே நேரத்தில் மன நிம்மதி குலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானத்தையும் அமைதியும் ஏற்படுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியாத சிக்கல்கள்லாம் வரும். நீங்கள் உங்களே மன அழுத்தங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாக இருங்க. கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில், அது முக்கியமாக பாடசாலை கல்வி கற்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயத்தை கேட்கிறது நன்மை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.